வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு ஃப்ரைடே. மேவரி என்ன பண்ணுறான் பாருங்க. கார் மேலே உட்காரானா கார் அவன் மேலே போட்டுன்னு உட்காரான். கலடா தாங்க முடியல அவன். ஆமாம், அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, உட்காந்துருக்கான் பாருங்க. மேரி மீ கோணும் கலாட்டா, டே பை டே கலாட்டா பயங்கரமாக இருக்குது. வீடியோ எப்படி போட்டிருக்கேன், சரி கோச்சிக்காதீங்க, மாற்றி நான் போகிறேன். நிறைய பேர் கேட்டிருங்கண்ணா அந்த மாதிரி வீடியோ போடுங்கண்ணா, ஷார்ட்ஸ் மாதிரி இல்லாட்டி போடுங்கன்ட்டு. அதே மாதிரி ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், அண்ணா நீங்கள் வீட்டில் போடுறது சூப்பராக இருக்குண்ணா, ஏன்னா மேக்கப் இப்போ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்கள் மருமகளும் சாதாரணமாக சிம்பிளாக நினச்சோன்னே வீடியோ போடுறாங்க. அதுதான் நம்மளது வந்து ஃபேமிலி வீடியோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னன்னா வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படி தான் போடும். பனியன் போட்டோம்னா பனியன் போட்டு, தலை வரலாம் இல்லையோ, மூஞ்சி பவுடர் போட்டோம்னா இல்லையோ, கேஷில் என்ன போகிறோன்னா அதை போடுறாங்க. ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒருத்தவங்க யூடியூப் பண்ணுறதுனா மேக்கப்பெல்லாம் போடுவாங்க, பட்டு சேரீலாம் கட்டிப்பாங்க, சமையல் பண்ணுறதுக்கே பட்டு சேரீ கட்டி தான் பண்ணுவாங்கன்னாங்க. நம்மளது அதெல்லாம் கிடையாது. மனசுக்கு என்ன போடுதோ டக்குன்னு பேஷன் வச்சு போட்டுருது, அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போன வேலை இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்கள் மருமக விரதம், வெள்ளிக்கிழமை விரதம். ஸோ வெள்ளிக்கிழமை விரதம்னா எங்கள் ஒய்ஃபும் யாருன்னா நிறைய பேர் வீட்டில் சாப்பிட்டா தான் அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ நானும் வெளியே கிளம்பிடுவேன், கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. இனி மாதிரி என்ன பண்ண போகிறேன், தயிர் சாதம். இப்போது வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃபும் சூரி மட்டும்தான். ஸோ ஒரு தயிர் சாதம் கலந்துட்டு உருளைக்கிழங்கு. தயிர் சாதம் எங்கள் டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க எங்கள் ஒய்ஃப். இஞ்சி, மாங்காய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு இந்த கோயிலில் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க. உட்காந்து மேவரி ஜாலியாக பார்த்துட்டுருக்கான் பாருங்க. உண்மையான லைஃப் லைஃப்னா குழந்தைங்க லைஃப் தான். வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடு போகுது, காடு வாங்குது, அந்த மாதிரி கதையாகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. தொண்டை வலி எரித்ரோமைசின்னு ஏதோ ஒன்று போட்டேன். நான் ஒரே டோஸ் தான் போட்டேன். தொண்டை வலி பரவாயில்ல, வயிறு வலி கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. இன்றைக்கி 3 கிலோ 150 ரூபா மாம்பழம் வாங்கிட்டு போனாங்க, விற்றுன்னு போனாங்க. வாங்கலாமான்னு பார்த்தேன், வாங்கிட்டா கண்டிப்பாக சாப்பிட்டேன். ஆமாம், ஏன் மேவரி அப்படி வரான் பாருங்க. புவான்னா கேட்குறான், புவா கேட்குறான். மேரி இங்கிலீஷா மேரி. வணக்கம் கேரி, வணக்கம் கேரி, வணக்கம் 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 வணக்கம். அவ்வளோதான், நான் வணக்கம் சொன்ன மாதிரி இப்போ நான் வீடியோ எடுத்து வணக்கம் சொல்கிறேன். தேங்க்யூ. பாருங்கள், நான் வெளியே போகிறேன், போயிட்டு வந்து நோ சீன் மிஷின் அது கை விட்றாத. ஓகே, தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.